ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 60% வந்து எஸ்யூவிஸோட மார்க்கெட் ஷேருக்குள்ளே போயிடுச்சு. இதில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர்ஸ் தான் இருக்குது. நிறைய கார்ஸ் வந்து குளோபல் கார்ஸோட அடாப்டேஷனில் இந்தியன் மார்க்கெட்டுக்காக ரீஎன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 90களில் பார்த்தோன்னா இந்தியாவில் இண்டிஜினியஸாக இந்தியாவுக்காகவே டிசைன் பண்ண எஸ்யூவிஸ் நிறைய உண்டு. அதில் ஒன்று பார்த்தோன்னா நம்ம கூட இன்றைக்கி இருக்குது. இந்த பேட்ச் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், டாடா சியரா வந்து டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிளோடைய ஒரு ஸ்டார்ட்டுக்கு பெரிய ஒரு ரீசனாக இருந்த ஒரு வெஹிக்கிள். சியராக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. கூட இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 2025 எண்டில் சியரா திருப்பி வருதுன்னு சொல்லி நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் கூட பார்த்தோம். சியராவோட ஸ்டோரி, இந்த கார் எப்படி இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாடா சியரா பார்த்தோன்னா நம்மளோட ஐகானிக் கார்ஸ் எபிசோடில் வந்து 26வது எபிசோடாக பண்ணுறோம். ஆக்சுவலி நீங்கள் லேட்டர் பார்ட்டில் பாருங்கள், இதோட ஓனர் நம்மளோட ஃப்ரெண்ட் தான், மனு பிரதரோட ஒரு சின்ன இன்டர்வியூ செஷன் எண்டில் இருக்கும் பாருங்கள். இந்த பர்டிகுலர் கார் வந்து மோட்டோ வேகன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு சேனல் இவ்வளோ பெருசாக க்ரோ ஆகலை, நிறைய புதிய மோட்டோ ஃபேம்ஸ் இருப்பீங்க. அதனால தான் சரி இது ஐகானிக்கில் திருப்பி ஒருக்கா கூட நம்ம பண்ணலான்னு நினச்சோம். இந்த ஸ்டோரியை ஒருக்கா கூட பேசலாம்னு நினச்சோம். இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து கார்ஸ் வந்து ஐகானிக் ஆகணும்னா அதுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் இருக்கணும். ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குன்னு நம்ம பேசுவோம். ஆனால் இந்த பர்டிகுலர் சியரா மட்டும்தான் இப்படி இருக்கும். அதுக்கு ரீசனே இந்த சைடில் இருக்கிற இந்த கிளாஸ் தான். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு ஒரு பேனராமிக் சன்ரூஃபோட ஒரு பீரியடில் இருக்கிறோம். பெரிய டிஎல்ல இருக்கிற ஒரு பீரியடில் 1991 வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு யூனிக்கான, யாரும் எதிர்பார்க்காத, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷனே இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் சியரா. நீங்கள் வந்து ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டின்னு சொல்கிறது மாதிரி ஆட்டோமொபைல் ஹிஸ்ட்ரி இருக்கிற காலகட்டம் வரைக்கும் சியராவோட ஐடென்டிட்டி மாறாது. இப்போ கூட நீங்கள் ஆட்டோ எக்ஸ்போவில் சியராவை வந்து திருப்பி எடுத்துகிட்டு லைஃபுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அதுலேயும் இந்த கிளாஸை பேஸ் பண்ணி டிசைன்ஸ் இருக்குது. அதை நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரி வைஸ் நம்ம பார்த்தோம்னா 1988 காலகட்டம் வரைக்கும் டாடா மோட்டார்ஸ்னால ஒரு கமர்ஷியல் மேனுஃபேக்சரர். இன்றைக்கும் பிவி செக்ஷனுக்கும் சிவி செக்ஷனுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா சிவியில் அவங்க இன்றைக்கும் பெரிய லெவலில் இருக்காங்க, நிறைய ட்ரக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் சிவிஸ். அப்போ ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளாக உள்ளே வர்றதுக்கு ஸ்கோப் இல்லை. அவங்க அந்த டைமில் டெல்கோன்னு சொல்லுவாங்க, டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ வந்து அதை தான் மீன் பண்ணும். இதில் பாருங்கள், இதில் வந்து டாடா இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய இது பழைய அந்த லோகோ. அவங்க வந்து அந்த ஒரு 207ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்கப்பை வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட ஃப்ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொரால் சிமிலராக தான் இருக்கும். பேக்கில் வந்து கார்கோ ஹோல்டு இருக்கும். நாங்கள் இன்றைக்கி லக்லி நாங்கள் வரும்போது அதில் ஒரு வெஹிக்கிளை வழியில் வச்சு பார்க்கவும் செஞ்சோம். 1991 ஃபஸ்ட்டாக ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக இல்லை இருந்த மேனுஃபேக்சர் ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு உள்ளே வந்தது இந்த சியரால தான். ஒரு டீசல் காரை வந்து பீப்புள் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பித்தது சியரால இருந்து நம்ம சொல்ல முடியும். 91 இதோடைய பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. இது 2003 வரைக்கும் மார்க்கெட்டில் இருந்தது. 98 வந்து இது டர்போ அப்கிரேட் ஆச்சு, அதாவது செகண்ட் ஜென்னாக மாறிச்சு. இது வந்து நம்ம கூட இருக்கிற டர்போ மாடல். ஒரு காலகட்டத்தில் வந்து 5 லட்ச ரூபா இதோட ப்ரைஸிங். அதுக்கப்புறம் குளோபலி நிறைய சேஞ்சஸ், சஃபாரி இவங்க லைனப்பில் அந்த ஒரிஜினல் ஓஜி சஃபாரி வந்ததுக்கப்புறம் இவங்க அதை ஸ்டாப் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய எஸ்டேட் வெர்ஷன் வந்திருக்கும், டாடா எஸ்டேட். அப்படி இந்தியாவில் இண்டிஜியஸான ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து சியரா. ஆக்சுவலி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா சியரா தான் நம்ம சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தில் இது வந்து நிறைய குளோபல் மார்க்கெட்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. டாடா டெல்கோ ஸ்போர்ட்னு நேம் இருக்கும், கிராண்டே டெல்கோ ஸ்போர்ட்னு இருக்கும், கூர்கான்னு இருக்கும், கூர்கா 4x4ன்னு சொல்லி இது வெளிநாடுகளுக்கு வேறு நேமில் போயிட்டு இருந்தது. இதோட சேசிஸ் பார்த்தோன்னா ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் இருக்கும். X2ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் இதை பில்டு பண்ணியிருப்பாங்க. இதோட லெங்த் வந்து ஒரு 4.4 மீட்டர்ஸ் இருக்கும். வீல் பேஸ் பார்த்தோன்னா ஒரு 2400 மில்லிமீட்டரில் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஐகானிக் சில்லவுட். கண்டிப்பாக இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு 25 கார்ஸை வந்து நீங்கள் இந்தியாவோட ஐகானிக் கார்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சில்லவுட் வந்து, அதுவும் இந்த சைட் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஐகானிக் சில்லவுட். நம்ம ஆட்டோமொபைல்ஸை பற்றி பேசும்போது ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவோம். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்த ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து அதோடைய அந்த அமைப்பை வச்சு பார்க்க முடியும்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா மோனோகாக்ஸோட மார்க்கெட். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற டிஃபெண்டர் 110 எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே மோனோகாக்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்காக தான் டிஃபெண்டர் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியரிங் அப்படி இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனில் நீங்கள் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு வெஹிக்கிளையும் நீங்கள் வந்து லேடர் அண்ட் ஃப்ரேமுக்கு ஈக்குவலண்டாக மோனோகாக்கில் பண்ண முடியும். இந்த காலகட்டம் ஒரு ஹெவியான ஒரு வெஹிக்கிள் பண்ணணுன்னாலே அது வந்து பாடி அண்ட் ஃப்ரேமில் மட்டும்தான் பண்ண முடியும். மோனோகாக்கு நிறைய கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. இது பார்த்தோன்னா டாட்டா வந்து இஆர்சின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய என்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் சென்டர் வந்து இண்டிஜினியஸ்லி இந்தியாவில் டிசைன் பண்ணது. இந்த
எக்ஸ்டீரியர் சில்லவுட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாடா வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய தெரியும். அதுக்கு ரீசன் டாட்டாவோட இந்த பெரிய லோகோ, இந்த கிரில் ஆகட்டும், ப்ளஸ் இந்த டாடா இன்ஜினியரிங், இந்த அந்த காலத்தில் இருந்த பேட்ஜிங். இது நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி வந்து நம்ம எல்இடிக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் ஃபைபர் பேஸ்டு ஹெட்லாம்ப்ஸ். ஆனால் அந்த காலகட்டத்தில் இது வந்து இந்த மாதிரி கிளாஸ் தானே. நீங்கள் வந்து அவ்வளோ ஹெவியான ஒரு கிளாஸ் மெட்டல் பம்பர்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இதில் ஏறி நின்னாலும் எதுவும் பண்ணாது, நீங்கள் உட்காந்தாலும் எதுவும் பண்ணாது. ஆனால் இன்றைக்கி பெடஸ்ட்ரியன் சேஃப்டி நார்ம்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து பம்பர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஃபைபர்ஸில் போயிடுச்சு. சைட் ப்ரொஃபைல் நான் முதல்ல பேசிட்டேன், ஐகானிக் சில்லவுட். இதில் வந்து ஃப்ளாட் வீல் ஆர்ச்சஸ், இதெல்லாம் வெறுமனே வந்து சும்மா ஒரு லுக்குக்காக கிடையாது, டஃப்பான ஒரு பெல்ட் தான். இந்த அலாய் வீல் வந்து ஆல்டர்டு வீல். இந்த சைட் ப்ரொஃபைல் பாருங்களேன், இந்த சைட் ப்ரொஃபைலில் நிறைய ஸ்டோரி இருக்குது. இந்த கிளாஸுக்கு கூட மற்ற போர்ஷன்ஸையும் டிசைனில் கனெக்ட் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு வெயிட் லைன் ரன் ஆகுது பாருங்கள், இந்த போர்ஷனில் இப்படியே ரன் ஆகி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுக்குது. அந்த டைமில் இந்த ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில்ஸ்லேயே நல்ல ப்ரீமியமாக அது ஒரு கன்சோலுக்குள்ளே அதில் ஒரு கீயோட நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு ஸ்ட்ரிப், ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் போர்ஷனில் வருது. ஒரு பீரியடில் இந்த ஆல்பைன் கிளாஸ் வந்து இதில் ஃபிக்ஸடாக இருந்தது. ஆனால் ஒரு பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த 3 டோர் கான்செப்ட்ஸ் வந்து பெருசாக ஹிட் ஆகலை. ஏன்னா பீப்புளுக்கு வந்து ஆக்சஸ் ஒரு இஷ்யூவாக இருந்தது. இதை எப்படி எல்லாமெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்தாங்க, சிஸ்டர் டோர்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் இந்த பக்கம் திறக்கிற மாதிரி டோர்ஸ் இருந்து இதை இப்படி கட் பண்ணி இதில் டோர்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். ஆக்சுவலி ஜிப்சிலேயே இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் நடந்த வெஹிக்கிள் வந்து சியரா தான். ஒரு ஹைலைட் பாருங்களேன், ரியரில் வந்து 2 வைப்பர், இங்கே ஒரு வைப்பர், இங்கே ஒரு வைப்பர். ஏன்னா ஒரு வைப்பரால் இதை கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 2 வைப்பர் வச்சுருப்பாங்க. அன்றைக்கே டீஃபாகர் லைன்ஸ் இருக்குது. ரூஃப் பாருங்கள், ஃப்ளாட்டான ரூஃப். இன்றைக்கி பேனராமிக் இருக்க வேண்டிய இடத்துல வந்து அன்றைக்கி ஃப்ளாட்டு தான். ரியர்லேயே மெட்டல் பம்பர். இந்த ஸ்பேர் வீல் வந்து பூட்டில் மவுண்ட் பண்ணுறது அந்த எஸ்யூவியோட கேரக்டரை மீன் பண்ணுது, டாட்டாவுடைய பேட்ஜிங். அப்புறம் பாருங்கள், அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இதில் எல்லாமே ஸ்க்ரூ வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த பேக்கிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். லோவர் போர்ஷனில் பம்பர்லேயும் இந்த டெயின் லேம்ப் அண்ட் இண்டிகேட்டர் அசம்பிளி வரும். இன்ஃபேக்ட் இது வந்து டர்போ மாடல். அந்த 97, 98 காலகட்டத்தில் வந்த டர்போ மாடலுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள். முதல்ல வந்து இதை கூட நான் சொல்லணும், இது ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ஒரிஜினல் விண்ட்ஷீல்டுங்க. இது வந்து டஃப் அண்ட் கிளாஸ், அதில் லேமினேட்டோட வருது பாருங்களேன். இதை வச்சு தான் நம்ம அன்னைக்கு இந்த வெஹிக்கிள் டெலிவர் பண்ண அந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஸ்டிக்கரோட இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரிஜினல் இதில் தான் இருக்குது. இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு காலகட்டத்தில் பட்டை மாதிரி சன்கூல் ஓட்டுவோம், ஆனால் இது லேமினேட்டடாக அது குவாலிட்டியிலே வரும். இது டர்போக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிரில்லில் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெட்லாம்ப் அசம்பிளியில் இந்த நான் டர்போவில் இண்டிகேட்டர் போர்ஷன் வந்து ஆரஞ்சாக இருக்கும், பல்ப் வந்து ஒயிட்டாக இருக்கும். இது நேராக திருப்பி வரும். நான் டர்போவில் இந்த பிளாஸ்டிக் கிளாடிங், இந்த ஃப்ளேர் வந்து வராது. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் வராது. ஆக்சுவலி இந்த மிரர் மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது சியராவோடது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது இன்னோவாவுடையது இது. அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த டிசைனும் வேறு மாதிரி இருக்கும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லேம்ப் அசம்பிளி வந்து வராது, ப்ளஸ் டீஃபோகர் லைன்ஸ் வராது. அப்படி நீங்கள் சியரா பார்க்கும்போது 2 ஜெனரேஷனாக பார்க்கும்போது இந்த டிஃப்ரென்சஸ் வந்து இருக்கும். கூட இந்த வைப்பர்ஸும் டர்போஸில் மட்டும்தான் வரும், அதில் வரும். நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற பூட் வந்து இன்றைக்கி எந்த வெஹிக்கிள்லையுமே நம்ம பார்க்க முடியாது. அதாவது நம்மளுடைய அந்த ப்ரீமியம் எஸ்யூவி ஸ்டைலில் பாருங்கள், டோர்ஸ் இவ்வளோ வைடாக ஓப்பன் ஆகுது, பெரிய அப்பர்ச்சர், என்ன வேணாலும் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. சீட்டை வந்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கார்கோ ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு சொல்லி. இது ஒரு எஸ்டேட் மாடலாகவும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டைல் தான் இது. இல்லை நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே வந்து நம்ம மனு பிரதர்கிட்ட பேசலாம். இப்போ ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு கார் வந்து ஒருத்தங்க கிட்ட இருக்குன்னா அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அப்படி ஒரு ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம். சார், திருப்பி இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம கொடுத்ததுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் வந்து கனெக்ட் ஆனதே வந்து இந்த சியரா மூலமாக தான். நம்ம ஒரு 5-6 வருஷம் இருக்குது இல்லையா, 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அப்புறம் முதல்ல அவரை பற்றியே கேட்போம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள். நான் இப்போ குவைட்டில் லேண்ட் ரோவரோட டீலர்ஷிப்பில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணேன். முன்னாடி வந்து டொயோட்டாவில் ஒர்க் பண்ணாரு. இப்போது இந்த காரோடைய ஸ்டோரியில் நீங்கள் சியராவை எப்படி நீங்கள் உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வந்தீங்க, இதை எப்படி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணீங்க, அதை சொல்லுங்கள். சியரா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து காருன்னு ஒரு கான்செப்டை பற்றி தெரியும் போது சியரா தான். சியரா என்னைக்காவது சியரா வாங்கணும், ட்ரீம் காரை பார்த்தோன்னே சியரா மேலே ஒரு லவ், சியரா மேலே பிடிச்சி போச்சு சியரா. என் அப்பா வந்து ஒர்க் ஷாப் வச்சுருந்தாரு. அவர் இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வீட்டில் தான் இருக்காரு. அப்போ அன்னைக்கு அவரு அம்பாசிடர், ஆனால் அவருக்கு வந்து சியரா பெரிய அளவு பிடிக்காது. ஏன்னா சியரா வந்து கொஞ்சம்
மெயின்டெனன்ஸ் தரக்கூடிய வண்டி. அவருக்கு அந்த அம்பாசிடர் ஃபியட் தான் பிடிக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அம்பாசிடர் வச்சிருந்தோம், ஃபியட் வச்சிருந்தோம், அம்பாசிடர் மெட்டடோர், பிஎம்சி எல்லாம் வச்சிருந்தோம். அது பிறகு தான் சிஆர். இந்த வண்டி கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நான் டர்போ வெஹிக்கிள் இருந்து 94 மாடல். அதே கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பண்ணி இது ரீஸ்டோர்லாம் பண்ணிட்டு அது பிறகு நான் ஆக்சிடென்ட்லி ஒரு டர்போ சிஆரை ஓட்டி பார்த்தேன். இங்கே இருந்து ட்ரிவாண்டம் டு கொட்டாரக்கரை வரைக்கும் ஒரு டர்போ சிஆரை ட்ரைவ் பண்ணேன். இப்போ ட்ரைவ் பண்ணப்போ அந்த டர்போ சிஆரில் அந்த ஃபீல் எனக்கு என்னைய விடைக்கும் டர்போ நல்லா டர்போல ஒரு கொஞ்சம் வித்தியாசம். லாங் டிரைவுக்கு டர்போ கொஞ்சம் கூட எந்தியூசியஸ்டா ட்ரைவ் பண்ணலாம். அந்த ஃபீல் வந்த பிறகு தான் டர்போ வெஹிக்கிள் தேட தொடங்கினேன். டர்போ வெஹிக்கிள் குறைய வெஹிக்கிள் இது சர்ச் பண்ணி லாஸ்ட்ல இந்த வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். நான் செகண்ட் ஓனர். கோட்டயம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர். அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒதுக்கி போட்டிருந்தாங்க. இந்த இதோட ஓனர் வந்து என்ன அவர் வெளியே தான் இருக்காரு. அப்போ அவரு ஃபர்ஸ்ட் காலேஜில் போனப்போ யூஸ் பண்ண கார். ஓகே. அப்போ அவர் இப்போ வெளியே இருக்காங்க. அவர் அம்மா மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த வெஹிக்கிள் யூஸ் ஒதுக்கி போட்டிருந்தாங்க. அப்படி எடுத்துட்டு வந்தோம். இதோட ஏசி அப்போ வாங்கின போது வந்து அம்பாசரோட ஏசி அந்த சூப்பர் கிங் அந்த யூனிட் எல்லாம் ஆல்டர் பண்ணி க்ளோபாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்படி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏசி வந்து ஒர்க்கிங் கிடையாது. எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க கேஸ் ஃபில் பண்ணா போது ஏசி கூட சொல்லுவாங்க இல்லையா, யூஸ் கார் வரும்போது சொல்லுவாங்க ஏசி ஒர்க் ஆகலைன்னா நீங்க கேஸ் ஃபில் பண்ணுங்க ஏசி ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது வந்து சொல்லி வந்தாங்க. எனக்கு தெரியாது இது ஒர்க் ஆகல. பிறகு தான் ஏசியை பத்தி யோசிச்சோம். ஏசி இது சிஆரா வந்து R12 அன்னைக்கு அந்த காலத்துல R12ஓட சிஸ்டத்துல வந்த வெஹிக்கிள் தான் சிஆர். சிஆரோட கம்ப்ரஸர் வந்து டென்சோ, நிப்பான் டென்சோன்னு சொல்லி கம்ப்ரஸர் போட்டுட்டு இருந்தாங்க. மீதி சிஸ்டம் எல்லாம் நிப்பான் டென்சோ அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் யோசிச்சுட்டு ஏதாவது புது சிஸ்டத்துக்கு இதை கன்வெர்ட் பண்ணணும்னு யோசிச்சு எத்தியோஸோட எவாப்ரேட்டரில் ஃப்ரெண்டில் அந்த டைமென்ஷனில் சூட் ஆகும். அப்போ எத்தியோஸ் எவாப்ரேட்டர் வச்சுட்டு மீதி கேஸ் எல்லாம் ஃபைபர் கிளாஸில் மேட் பண்ணி இங்கே தான் நீங்கள் இதை சொல்லுங்க. ஃபைபர் கிளாஸ் கதை நம்ம ரெண்டாவது வரணும். அடுத்து இது ப்ளோவர் வேற அட்டாச் பண்ணி ஃப்ரெண்டு அப்படி கம்ப்ரஸர் அதே டென்சோ கம்ப்ரஸர் இதில் வந்து சூப்பர் கிங்கோட கம்ப்ரஸர் தான் இருந்தது. அப்போ அதை நம்ம மாற்றிட்டு டென்சோட இதோட ஒரிஜினல் கம்ப்ரஸர் சோர்ஸ் பண்ணி அவங்க மேபி வந்து டென்சோ மாற்றிட்டு ப்ளோவருக்காக வச்சிருப்பாங்க. அப்படிதானே அந்த இது ஃபுல்லாக அவங்க ஏதாவது ஒரு ஏசி மெக்கானிக் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்டாக இருக்கும். அப்போ அவங்க அதை ட்ரேஸ் அவுட் பண்ணாமல் அந்த சிஸ்டத்தை மாற்றி விட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸி வேலை ஈஸியாக முடிச்சு கொடுக்கலாம். அது இதோட பார்ட்ஸ் சர்ச் பண்ணது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஃபுல் கிட்டே போட்டு அப்படியே போட்டு விட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலாக நம்ம அதை ஒரிஜினல் கம்ப்ரஸர் போட்டு ஃப்ரண்ட்ல எத்தியோஸோட எவாப்ரேட் போட்டு இதில் மெயின் இஷ்யூ இந்த பெரிய கிளாஸ் இருக்கு. இப்போ தான் கூலிங் ஃபிலிம் கொஞ்சம் லீகலாக வருது. அந்த டைமில் கூலிங் ஃபிலிம் லீகல் எவ்வளோ பெரிய டிஎல்ஓ பாருங்க, ப்ளோவர்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது, கூலிங்கே ஆகாது. அதனால ரியர் யூனிட் இனோவோட ரியர் யூனிட் இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் தனியாகவே ரியர் ஒரிஜினல் யூனிட் உள்ள இருக்கு. போவோம் அதுக்கு. இப்போ நிறைய இடத்துல நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, ரியரில் வந்து தண்ணி ட்ராப் ஆகிட்டே இருக்கிறது. அது வந்து ரியர்ல தனியா வந்து ஒரு எவாபரேட்டர் காயில் வரும். அது இந்த போர்ஷன் இந்த இதுக்குள்ளாடி ரியர்ல இனோவோட எவாபரேட்டர் ப்ளோவர் யூனிட் இருக்கு. அதோட ஏர் சக்ஷன் யூனிட் தான். இது வந்து ஃபைபர் கிளாஸ் ரெடி பண்ண இந்த லைட் வந்து ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வரும். இந்த லைட்டு நம்ம இங்க இந்த ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த வென்ஸ் வரனால, அதாவது ரியர்ல வெண்ட் வந்து இந்த போர்ஷன்ல. ஆனா பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் பண்ணா ஒரு ஆக்வர்டா இருக்கும். ஆமாம், அதில் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம இதில் ஃப்ரெண்டில் இங்கே உள்ளே ஏறுறது ஃப்ரெண்டு சீட்டு வெளியே தான். ஆமாம். இப்போ அதனால அந்த ஹெட் என்னோட பழைய வண்டியில் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அது கொஞ்சம் ஹெட்டு கொஞ்சம் பிரச்சனை தட்டும், தலையிடிக்கு அந்த பிரச்சனை இருந்ததுனால தான் இதை யோசிக்கும்போது இதை இப்படி யோசிச்சேன். ஏன்னா இதில் வேறொரு இது ஒரு கான்செப்ட் என்னன்னா, இங்கே இருந்து கூலிங் அங்கே போகும், அங்கே இருந்து கூலிங் இங்கே வரும். அப்போ வண்டிக்குள்ளாடி லெவல் அப்போ அங்கே இருந்து கூலிங் வரும். இந்த கூலிங் நம்ம ஃப்ரெண்ட்லேயும் கிடைக்கும். பார்த்தா என்ன ஃப்ரெண்ட்ல இருந்து அப்படி பேக்கப் பார்த்து போயிட்டே இருக்கும். அதுவும் இந்த ஹீட்ல வந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. அந்த வண்டியை கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் கூட எஃபெக்டிவா இருக்கும். இந்த பேக் ஃப்ரண்டை விட எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஏன்னா பேக் வந்து கொஞ்சம் கூட இதா இருக்கு, விண்ட்ஷீல்ட் இல்ல. விண்ட்ஷீல்ட் இல்ல, அதனால பேக் கொஞ்சம் கூட எஃபெக்டிவா இருக்கும். இப்போ இந்த ஃபைபர் கிளாஸ்னு சொல்லக்கூடியது நம்ம காமன் மேனால வந்து டக்குன்னு இதை பண்ண முடியாது. இப்போ மெக்கானிக் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் ஃபைபர் கிளாஸ் மோல்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து பழைய கார்ஸை ரீட்டைன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சே வந்து பழைய பார்ட்ஸை வந்து இப்போ 3D பிரிண்டிங் எல்லாம் சொல்லணும், ஆனால் அதெல்லாம் ப்ராக்டிக்கலி நடக்காது. இது எப்படி பண்ணது? இது ஃபைபர் கிளாஸ் நம்ம இது சீ சைடில் போட்டு பண்ணுவாங்கல்ல, சேம் கான்செப்ட் தான். நம்ம இதுக்கு தகுந்தவாறு மோல்டு ரெடி பண்ணணும். அதாவது அச்சு வேணும், அச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். நம்ம இப்போ இந்த பீஸ் இப்படி பண்ணோம்னா இது ஆக்சுவலாக இப்படி வராது. இதை நம்ம ஏதாவது கார்ட்போர்டு எல்லாம் வச்சு இது நம்ம ஒரு ப்ராசஸ் ஒரு இதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோல்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபைபர் போட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே புட்டி போட்டு பெயிண்ட் பண்ணுவோம். இதில் இது போல்ட்டு போட விட ஹோல்ஸ் ஆகும். இந்த இதில் ஸ்க்ரூ பண்ணி அப்படி நல்ல டைம் கன்சியூமிங். அப்படி தானே? இந்த வெஹிக்கிள் ரிஜிஸ்டர் பண்ண நியர்லி
2 இயர்ஸ் மேலே. அதாவது வேலையும் பார்த்து நான் வேலைக்கு போயிட்டு சண்டே சாட்டர்டே பண்ணி 2 இயர்ஸ் மேலே எடுத்து இது வெளியே கொடுத்து பெயிண்ட் பண்ணேன். ஆனால் அந்த பெயிண்டிங் எனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஓல்டு கார்ஸ் வந்து வச்சிருக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் வந்து டெக்னீஷியன். புதிய டெக்னீஷியன்ஸுக்கு பழைய வண்டி வேலை பார்க்க தெரியாது. பின்ன மேக்ஸிமம் ஒர்க் ஷாப்ஸ் இந்த மணி ஓரியன்ட் தான் இருப்பாங்க. இதுக்குன்னு ஒரு சின்ன டைம் இல்லையா? டைம் இல்லை, அதான் பிரச்சனை. கொஞ்சம் டெடிகேஷன் இருக்கவங்களுக்கு தான் இதை பண்ண முடியும். பின்ன நம்ம பைசா இதுல பார்த்தா முடிஞ்சு பைசா பார்த்து இது வேலை பண்ண முடியாது. இன்னொன்று நீங்க இந்த மெக்கானிக் பேக்ரவுண்ட்னால தான் இதை பண்ண முடிஞ்சது. இன்னொரு ஸ்டோரி கூட இதுல இருக்கு. இந்த டோர் பேடை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ரெகுலராக பார்த்தா இதில் எதுவும் பெருசாக தெரியாது. ஆனால் இந்த மெட்டீரியல்லாம் இதுக்குள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா இந்த லெதரேட் மெட்டீரியலை இதுக்குள்ளே வச்சு தான் அந்த கிளிப்பை வந்து செட் பண்ணணும். இது எப்படி பண்ணீங்க? இது ஃபுல்லாக கார்ட்போர்டில் கட் பண்ணிவிட்டு அதோட கிளிப் எல்லாம் இதை ஃபஸ்ட்டு இதில் தான் இருந்துச்சு, ஸ்க்ரூ பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த பேனல் எந்த வண்டியிலையுமே இது இப்படி இருக்க பார்க்க முடியாது. இந்த பேனலில் இந்த இது ஹோல் ஆல்ரெடி ஸ்க்ரூ பண்ணி தான் வச்சுருந்தேன். அந்த ஹோலை நம்ம க்ளோஸ் பண்ணதான் இது. ஓகே, இங்கே ஸ்க்ரூ பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதை ஃபைபர் கிளாஸில் கலர் போட்டு இந்த கலர் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி. இது எப்படி தெரியுமா இருக்கும்? சில ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, இந்த பழைய மினியேச்சர் மாடல்ஸ் பண்ணும்போது அதில் இந்த நூடுல்ஸ் எல்லாம் உள்ள வச்சு அதில் கொஞ்சம் கம் எல்லாம் விட்டு உரசி பெயிண்ட் பண்ணுற மாதிரி உள்ள கான்செப்ட். இல்லை, இந்த பேனல் இது நம்ம 207 கிடைக்கும். ஆனால் அது அந்த இந்த கிரே கலர் மாதிரி கிடைக்கும். அது இந்த இதுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் அது அப்படி இதை ஒரிஜினல் 2 பீஸு அப்படி மெயின்டைன் பண்ணி அப்படி இதுக்குள்ளே லாக்கெல்லாம் வரும். லாக்கெல்லாம் உடஞ்சிருந்த லாக்கெல்லாம் திருப்பி ஃபைபர் கிளாஸில் லாக்கெல்லாம் ரெடி பண்ணி அப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரிஜினாலிட்டியில் ஸ்க்ரூ எதுவும் போடாமல் ஒரிஜினாலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த லைட்டெல்லாம் க்ளோ ஆகும். அப்படி கிளியராக இதெல்லாம் டாட்டா அன்னைக்கு இது மட்டும் புதுசு. ஆனால் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்கும். அது கிரே கலர். இது வந்து இதெல்லாம் வண்டியோட ஷேர் ஆகும். 909 to 407 எல்லா வண்டியோட டோர் பேரில் இந்த கப் ஹோல்டர் வரும். அப்போ அந்த பீஸ் நம்ம இது பிளாக்கு கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் சர்ச் பண்ண பிளாக் கிடைக்கல. அதனால தான் இந்த டார்க் கிரே போட்டிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த சீட்டை பற்றி சொல்லுங்கள். இந்த சீட்டு தான் இதோடைய கதையே. இந்த சீட்டு தான் இந்த வண்டியோட பிரச்சனை. சீட்டு எப்படின்னா இது நம்ம இதில் சிங்கிள் இது வந்து சிங்கிள் லிவர் மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணது. இதெல்லாம் பீஸாக பிரித்து இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி அப்படி பண்ணது. இது இப்போ சிங்கிள் லிவரில் நம்ம உள்ளே போயிடலாம். இது பேக்லேருந்து ஒரு ஆளுக்கு வெளியே வரணும்னா இங்கே ஒரு லிவர் இருக்குது. ஆக்சுவலி இந்த இதெல்லாம் அன்னைக்கு பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அதுக்கு என்ன இதெல்லாம் கேப்டன் சீட்ஸுக்கு ஒரு நேம் உண்டு இல்லை, அந்த பாஸ் மோடில் வந்து நம்ம சொல்லல, பாஸ் மோடெல்லாம் அன்னைக்கே தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த சீட்டு வந்து பியூர் லெதர் அதான் அந்த சீட் வந்து பியூர் லெதர். இது சியரா வந்து இப்போ அடுத்த 2025 எண்டில் வந்து சியரா வருது. மனு பிரதர் வந்து ஆக்சுவலி வந்து இது அவுட் ஆஃப் நோவேர் எனக்கு இப்போ தோணுது. மனு பிரதர் வந்து சியரா வந்து கஸ்டமைஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. டாடா மோட்டார்ஸில் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இவர் கத்தரில் தான் இருக்காரு, குவைத்தில் இருக்காரு. உங்களுக்கு வந்து சியரா ப்ராஜெக்டில் ஆள் வேணும்னா இவரை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இந்த வெஹிக்கிளே இப்படி பண்ண முடியும்னா புதிய சியராவில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பிரதர், இந்த ஆக்சஸ்னால தான் இந்த வண்டி வந்து இவ்வளவு சக்ஸஸ் இல்லாமல் போச்சு இந்தியாவில். ஏன்னா நீங்கள் நம்ம லேட் ஜெயலலிதா அம்மா வச்சுருந்தாங்க. அது அன்னைக்கு வந்து ஒரு பெரிய இது ஹியூஜ் ப்ரொஃபைல் பீப்புளுக்கு எல்லாம் இதுதான் வெஹிக்கிள். ஆனால் கூட நீங்கள் வந்து உள்ள ஒரு அவங்களுடைய செக்யூரிட்டியோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரோ இருந்து இறங்கணும்னா இது ஒரு பெரிய தலை. இது உங்களுக்கு இது எப்படி இருக்கு? எனக்கு இது இப்போ உங்க ஹைட்டுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி ஓட்டுறதுனால பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ ஒரு 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு 2 கிட்ஸ், அவங்களுக்கு தான் செட் ஆகும். இப்போ வீட்டில் கொஞ்சம் ஏஜ் ஆன இப்போ அப்பா அம்மாக்கெல்லாம் இப்போ வண்டியில் ஏற முடியாது. நம்ம இன்டீரியர் தனியாக எடுக்க வேண்டாம், மனு பிரதர்கிட்ட பேசிட்டு அப்படி எடுப்போம். ஏன்னா டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது வந்து கிளைம் பண்ணி தான் உள்ள வரணும். பிரதர் வாங்க. பெரிய டோர்ல நல்ல வைடான டோர். ரூஃப் எல்லாம் இது அன்னைக்கு இந்த கலரா இல்லை வந்து? இல்லை, அன்னைக்கு வந்து ஃபேப்ரிக். இது நம்ம ஃபேப்ரிக் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபேட் ஆகும். இந்த இதுல நம்ம ஃபங்கஸ் வண்டி பெரிய அளவு ஓடுறது இல்லை, அதனால ஃபங்கஸ் வரும். ஃபேப்ரிக்னா டக்குன்னு இதாகும். இந்த பிளாஸ்டிக் பீஸ் எல்லாம் ஒரிஜினல் தான். இதெல்லாம் ஒரிஜினல் பீஸ். இந்த கிராப் ஹேண்டில் எல்லாமே ஒரிஜினல் தான். இதெல்லாம் நம்ம டாடால பாக்குற அதே ஸ்டைல் தான். ஆமா, அதே ஸ்டைல் தான். இப்போ ஸ்டீரிங் இது வந்து அந்த காலகட்டத்துல உள்ள ஸ்டீரிங். ஆமா, இது வந்து டர்போல வந்து 4 ஸ்போக், நான் டர்போல வந்து 2 ஸ்போக் ஸ்டீரிங். அந்த சுமோ இல்ல அந்த 407 எல்லாம் இருக்க மாதிரி 2 ஸ்போக். ஆனா இது டியூரபிளா இருக்கு இல்ல? அன்னைக்கு இது கொலாப்சபிள் டைப் தான். ஆமா, ஆனா இது பிரச்சனை எதுவும் இல்ல, நல்ல டியூரபிளா இருக்கு. இந்த இது லெதர் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல லெதர் ஃபினிஷ் ஆக கொஞ்சம் இல்ல, அத விட இதே நல்லதா இருக்கு. ஒரிஜினல் அது டேமேஜ் ஆனது இல்ல. ஆமா, நீட்டா இருக்கு. அதனால அப்படி இந்த இது காலம் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். இந்த இங்க லிவர். ஓகே ஓகே.
பண்ணிக்கலாம். அந்த கால இது அந்த ஆக்ஷன் டைப் இல்ல ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கு. ஸ்ப்ரிங் டைப்ல ரிட்டர்ன் போயிடும். ஓகே ஓகே. அன்னைக்கு இது இருக்கு. அனலாக் மீட்டர் பாருங்க என்ன நீட்டா இருக்குது. மீட்டர். இன்னொன்னு ஒரு எல்இடி தான் நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் எல்லாமே அந்த எல்இடியிலே வந்து இந்த மீட்டர் வந்து இந்த வெஹிக்கிளோட கிடையாது. இது வந்து எக்ஸ்போர்ட் மாடலோட. அதான் இதுல 4 வீல் டிரைவ் 4 வீல் ஹை லோவோட இண்டிகேஷன்ஸ் இதுல வந்திருக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் மாடல். ஏன்னா இதோட மீட்டர் வந்து கொஞ்சம் டல் ஆகி அந்த நம்ம நைட் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. இதோட நீடில்ஸ் எல்லாமே இல்லுமினேட் ஆயிரும். ஓகே. அதனால இந்த மீட்டர் இது எக்ஸ்போர்ட் மாடலோட கிடைச்சு. இது டாட்டால இருந்து பல்கா ஸ்கிராப் பண்ணுவாங்க முடிஞ்ச அப்புறம் பல்க் அதுல கிடைச்சது. இது அன்னைக்கு நான் வாங்கின போது 1500. என்னோட மாமா பாம்பேல போய் வாங்கிட்டு வந்தாரு. இது 5000 மேல கேக்குறாங்க. ஓகே. ஆனா இது பிரிக்கல்ல நம்ம பிரிக்கல் தான். ஓகே. அப்புறம் இதுல நம்ம வேற என்ன பண்ணிருக்கோம்னா நீங்க இங்க ஏதோ காட்டுனீங்கல்ல? இதுல தான் அந்த அடிஷனல் நம்ம ஏர் ஹேண்ட்லிங் ஃப்ரண்ட்ல பண்ணனால இந்த கவர் அடிஷனலா வந்தது. ஓகே. இது இதோட ஒரிஜினல் கிடையாது. பின்ன நம்ம இதுல வந்து ஏசில வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருக்கோம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம டெம்பரேச்சர் பிசிபி போர்டு வச்சு டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். இதுல டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் இது கட் ஆஃப். ஓகே. அது இதுல நம்ம ஒரு ஆஸ்ட்ரே தான் வரும். அந்த ஆஸ்ட்ரே ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த நம்ம வெளியே எடுக்கலாம். எப்படி ஓகே. அதுக்குள்ள நீட்டா செட் பண்ணிருக்கு. இதெல்லாம் ஃபைபர் கிளாஸ் தான். இந்த சுவிட்சஸ் எல்லாமே ஃபைபர் கிளாஸ். நீங்க ஃபைபர் கிளாஸ் வச்சு இதுல ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆமா. இதுல இந்த சென்டர் கன்சோல்ல தான் பவர் அண்ட் சுவிட்சஸ் வரும். ஆமா என்ன இருக்கு. பவர் அண்ட் சுவிட்சஸ் டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் ஆபரேட் பண்ணிக்கலாம். இதுல இந்த ப்ளோவர் மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஏசிக்கு சின்ன ப்ளோவர். ஆனா ஏசிக்கு இங்க இருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்திருந்தாங்க. ப்ளோவர் கிடையாது. ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு பைப் நம்ம அந்த வாஷ் பேசின் அதே ஓசை மாதிரி ஒரு ஓசை போட்டு இங்க ஏசி கொண்டு விட்டாங்க. ஆனா இது இந்த சென்ட்ரல் டனல் இருக்கறனால ஹீட் வரும். இங்க இருந்து ஏர் அவ்வளவு தூரம் டிராவல் இங்க வரும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும். இதுல இந்த வெஹிக்கிள் இது ஒர்க்கிங் கிடையாது. நான் அதை கட் பண்ணிட்டேன். தேவையில்லை. சும்மா அது ஒரு ஹீட் லாஸ் தான், கூலிங் லாஸ் தான். சீட் ஆனா நல்ல சப்போர்ட்டிவான சீட் இல்லையா? சீட் டிசைன் நம்ம மாத்தி இருக்கோமா இல்ல அதே சீட் தான்? சேம் சீட். எதுவுமே குஷன் எதுவுமே மாத்தல. சேம் சீட். கவர் மட்டும் ஜெனுவல் லெதர் அவர் ஸ்னூஃபி நம்ம ஃப்ரெண்ட் தான் அவர் பண்ணி தந்தது. இதுல வந்து एक्चुअली இந்த சீட் பெல்ட் வார்னிங்க்கு அன்னைக்கு இதுல வந்து கேபிள் எதுவும் கிடையாது. இது வந்து நம்ம இது ரியர்ல இருந்து இத ரிலீஸ் பண்றதுக்கான கேபிள். அதுல உள்ள கேபிள். ஓகே 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 ஃபைன் ஃபைன். வேற எதுவும் கிடையாது. அந்த ஒரு மாடல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. இருக்கு இதுல க்ளோ பாக்ஸ் இருக்கு. க்ளோ பாக்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த காலகட்டத்துல உள்ளது இந்த டிசைன். இது வந்து இந்த கன்சோலை பத்தி சொல்லணும். இந்த கன்சோல் வந்து எக்ஸ்போர்ட் மாடலோட கன்சோல். ஓகே ஓகே. இது நார்மல் சிஆர்ஐக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் வராது. இதுல இருந்தா இங்க இருந்தா கன்சோல் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டீரியோல நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி வரும். இந்த கிளாக் எல்லாம் அப்படி வரும். மீதி அந்த வண்டிக்கு கிளாக் இங்க வரும். வெண்ட் இது கூட சேர்ந்தே வந்துடும். இந்த வைப்பர் வாஷர் ஃபோக் லேம்ப் ரியர் ஃபோக் லேம்ப் எல்லாமே இந்த சுவிட்சஸ் எல்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. அப்புறம் இதுல வந்து நமக்கு அந்த ஆக்சிலரேட்டர்ல வந்து ஆக்சிலரேட்டர் அது நம்ம ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம். ஓகே. அப்ப பேக் சீட்டை கூட பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். இதுல ஒரு ஆக்ஷன் கூட இருக்குல்ல? ஒரு ஸ்ப்ரிங் லோடட் தான். ஸ்ப்ரிங் லோடட். ஓகே. உள்ள ஏறலாம். நீங்களும் வாங்க. ஆக்சுவலி தார் 3 டோர் வந்த போது தான் பீப்புளுக்கு வந்து இது பின்னாடி டோர்லன்னா அது எப்படி இருக்கணும்னு இன்னும் கொஞ்சம் இதா தெரிஞ்சு. ஏன்னா ஜிப்சில எல்லாம் சைட் ஃபேசிங் இல்லையா? ஃப்ரண்ட் ஃபேசிங்ல வந்து அப்பதான் 2020 ஆட்டோ எக்ஸ்போல வந்து இந்த டிசைனே கான்செப்டே காட்டியிருந்தாங்க. 23ல இந்த டிசைன் மாறுச்சு. 20ல ஒரு சைடு வந்து டோரை ஓபன் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. இப்ப 25ல நம்ம பார்த்தது இது சியரான்னு சொல்லலாமே தவிர ஒரிஜினல் சியராவோட ஸ்டைல் மாறியாச்சு. இன்னொரு ஸ்டைல்ல இருக்கு. இது பேக்ல எல்லாம் இருந்து லாங் போயிருக்கீங்களா? ஆமா லாங் பெரிய அளவு போனது இல்ல. பேக் கம்ஃபர்டபுள் தான். இப்போ ஏசி இங்க இருக்கனால இந்த வெண்ட் இங்க ஏர் ஃப்ளோ கரெக்டா கிடைக்கனால பிரச்சனை இல்ல. உண்மையில ஒரு அழகே வந்து இந்த கிளாஸ் தான் இல்ல? நம்ம இப்ப இந்த ஏசி பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிக்சர் கிளாஸ் இருக்கிற இது கொஞ்சம் இப்ப கர்வான இருக்கனால ஒரு சன்ரூஃப் பிளஸ் ஒரு கிளாஸோட ஒரு சன்ரூஃபோட ஒரு ஸ்டைல் தான். இது அதோ லெக் ரூமும் இது நல்லா இருக்கு. ரெண்டு பேருக்கு நல்ல சீட்டா இருக்கலாம். ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரானா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். இங்க ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்கு. சோஃபா மாதிரி ஆம்ரெஸ்ட் இருக்கு. இது பேக்ல மல்டி லிங்க் தானே காயில்? ஆமா காயில் ஸ்ப்ரிங் தான். பேக்ல இருக்கிறவங்கள தூக்கி போடுமா? இல்ல அவ்வளவு பிரச்சனைகள் இல்ல. ஃப்ரண்ட்ல வந்து விஷ்போன் டபுள் விஷ்போன். ஓகே சூப்பர். இனி எக்ரஸ் பாப்போம். ஏம்மா கொஞ்சம் பேக்கை மைண்ட் பண்ணி தான் வரணும். என்ஜின் ரூம் பார்ப்போம் பிரதர். ஏன்னா இது வந்து 2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின். ஆக்சுவலி இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி வந்து நான் டர்போ இருந்தது. அது 67 பிஎஸ்ல இருந்து. இது வந்து 90 பிஎஸ். இன்டர்நெட்டில் ஸ்பெக் பார்க்கும்போது 186 நியூட்டன் மீட்டர் டார்க் சொல்லியிருந்தாங்க. லாங்கிடியூட்னலி மவுண்டு என்ஜின். இந்த என்ஜினுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அதாவது முதல்ல வந்து டர்போ வந்து எந்த பொசிஷனில் இருக்கு? டர்போ வந்து இங்கே இருக்கு.
டர்போ அதுல இருக்கு. இந்த சைடு இன்டர்கூலர் வந்து இங்கே இருக்கு. இதா இருக்கு. இதெல்லாம் என்ன ஹெவியா இருக்குல்ல? ஆமா, டர்போ வர மாடல்ல இந்த ரேடியேட்டர் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ரேடியேட்டர் இவ்வளவு இருக்கும். ஓகே. இதுல இந்த இன்டர்கூலர் அகாமடேட் பண்றதுக்காக கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினல் தான். இந்த ஓஸ் எல்லாம் ஒரிஜினல் தான். இது பழைய டிஏ கான்செப்ட் தான், அப்படிதானே? ஆமா, பழைய நார்மல் மெக்கானிக்கல் பம்பு, இன்ஜெக்டர், இது ஆக்சிலரேட்டர். ஜெரோம் ஆக்சிலரேட்டர் ஒன்று சும்மா ப்ரெஸ் பண்ணு. ஸ்டார்ட் பண்ணாத, ஆக்சிலரேட்டர் சும்மா ப்ரெஸ் பண்ணு. ஓ, டைரக்டா பம்பிலே தான் இது போகுது. பம்பிலே தான் இது போகுது. ஓகே ஓகே. இது பவர் ஸ்டியரிங். இந்த பவர் ஸ்டியரிங்கோட பம்பு, பவர் ஸ்டியரிங்கோட மோட்டருங்க, பவர் ஸ்டியரிங்கோட டேங்க், பம்பு இங்க கீழ வருது. பம்பு இங்க வருது. ஓகே. இது ஃபியூல் ஃபில்டர், அதோட பிரைமிங் மேனுவல். ஓகே. எல்லாம் அப்படியே ஆல்டர்னேட்டர் அந்த எல்லாம் கைப்படுற இடத்துல தான் இருக்குது. ஆமா, எல்லாம் அப்படிதான். இது வந்து இன்ஜினை கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இன்ஜின் இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்ல தான் இருக்கு. இந்த கவர் அதுக்கு இந்த கவர் கொஞ்சம் ஸ்லோப்பா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்க தான் நிரப்பா இருக்குது. ஆமா, ஓல்டு வண்டியில இந்த கவரும் ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்ப இந்த இன்ஜின் சரிஞ்சிருக்கு நம்ம கரெக்டா தெரியும். இந்த டர்போல வந்தப்ப இந்த வால் கவரை மாடிஃபை பண்ணி இப்படி அந்த டிசைனை கொஞ்சம் மாத்திருக்காங்க. அது இப்போ பார்த்தா தெரியும் நமக்கு. இந்த வால் கவர்லாம் இன்னைக்கு வேற கான்செப்ட்ல ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் இந்த மாதிரி இந்த பேக்கிங்கும் இதெல்லாம் இப்படி பார்க்க. இப்போ வால் கவர் எல்லாமே பிளாஸ்டிக். இப்போ பிளாஸ்டிக், எல்லா வண்டியும் பிளாஸ்டிக். இது இந்த பெல்ட் வந்து ரேடியேட்டர் வந்து பெல்ட் ட்ரிவனா? ரேடியேட்டர் ஃபேன் வந்து பெல்ட் ட்ரிவன். விஸ்கஸ் கிடையாது, டைரக்ட் ட்ரிவன். இப்போ விஸ்கஸ் ஃபேன் கிடையாது, டைரக்ட் ட்ரிவன் ஃபேன் தான். இந்த ஷவுடு எல்லாமே அன்னைக்கு இருந்தது. ஷவுடு இது ஆக்சுவலாக இது பூட் மோல கிடைக்கும். இந்த ஷவுடு அப்படியா? இது பூட் மோல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஓகே. அது இதுக்கு சீராக்குனே இருக்கு. இல்லை, சுமோ 4x4. ஓகே. சுமோ 4x4க்கு இதே சேம் இன்ஜின் தான் வருது. அந்த ஷவுடு இதில் மேட்ச் ஆகும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ரேவிங்கே பண்ணிக்கலாம். ஓஜி டீசல். அந்த டீசலோட அந்த கிளாட்டர், அந்த ஒரிஜினல் ஃபீல் அப்படி இருக்கு. இன்னைக்கு மாடர்னில் வந்து இந்த சவுண்ட் நமக்கு கிடைக்காது. இல்லை, சவுண்ட் எல்லாம் கன்சீல்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் கியர் பாக்ஸில் வந்து நம்ம டைரெக்டாக கியர் ஸ்டிக் மவுண்டடாக இருக்காது. எல்லாம் கேபிள் ஷிஃப்ட் பை ஒயர்னு எல்லாம் வந்தாச்சு. இது நிறையா இருக்கு. இல்லை, இது ஒரு சின்ன ராட்ல தான் அந்த லிவர் சீட்டு கனெக்ட் ஆகும். அடுத்து தான் அந்த இது கியர் பாக்ஸ் ஒரு ராட் இப்படி இந்த ஆங்கிள் ராட் இருக்கும். அது மேலே தான் ஸ்டிக் இப்படி கனெக்ட் ஆகும். இது இப்போ ஆயில் எல்லாம் நம்ம மாத்துறது ஈஸி தானா? ஆமா, அது கீழே இருந்து மாத்திக்கலாம் ஈஸியா. எல்லாம் அடியில இருந்து மாத்தலாம். இது பாருங்க, இது ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாம் ஓப்பனா எல்லாம் கரெக்டா இருக்குல்ல. டர்போல இதுல நிறைய ஃபியூஸ் ரிலேஸ் எல்லாம் வரும். இப்போ இது இந்த பேசிக்கா இந்த இன்ஜின் நாங்க வெளியே எடுத்தோம், ஒயரிங் வெளியே எடுத்தோம், ஃபுல்லா வெளியே எடுத்தோம். இந்த ஒயரிங் சிங்கிள் ஒயரை செக் பண்ணி எல்லாமே இன்சுலேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது. இந்த ஒயரிங் 3 கிட்ட வரும். ஒன்று இன்ஜின் ரூம் கிட்ட வரும், ஒன்று அண்டர் பாடி கிட்ட பேக்கில் வரும், இன்னும் அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் 3 கிட்டையும் வெளியே எடுத்து பிரித்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதான். இப்போ இந்த பழைய கார்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை ஒன்று வந்து லீக், ஆயில் லீக். இன்னொன்று வந்து இந்த தெர்மல் இஷ்யூ. இந்த வண்டியில் பெரிய அளவு கிடையாதுல்ல? தெர்மல் இஷ்யூ கிடையாது. ஆயிலுக்கு பழைய வெஹிக்கிள்ஸில் ஆயிலுக்கு வரதான் செய்யும். இதில் இந்த ஏசியோட பைப்பிங் இப்படி தான் கொண்டு போயிருக்கோம். இதெல்லாம் பரவ பண்ணதில்ல? இதெல்லாம் பரவ பண்ண. இது இங்கே இருந்து இது ஃப்ரண்டோட எக்ஸ்பான்ஷன் வால்வ் இங்கே இருந்து நம்ம வெல்டு பண்ணி ஓகே பேக்கில் கொண்டு போயிருக்கோம். இது அந்த ப்ரெஷர் சுவிட்சு எல்லாமே ஃபேப்ரிகேஷன் எல்லாமே. ரெண்டாவது வெறும் கண்டென்சர் கம்ப்ரஸர் மட்டும் வச்சுட்டு மீதி பைப் எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ணது. சூப்பர். இந்த டேஸ்ட்டு தான் அந்த என்ஜினியரிங்கை மிஸ் பண்ண, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பேஷன் தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறது. சூப்பர். நம்ம இந்த சிறிய டிரைவ் மட்டும் எடுப்போம். இதை கூட காட்டுவோம். நம்ம புதிய பீப்புளுக்கு ஏர் ஃபில்டர் வந்து இவ்வளோ பெரிய ஏர் ஃபில்டர்லாம் பார்க்க முடியாது. இனி இந்த வண்டியில் வேற ஒரு ஃபீச்சர் இருக்குது. நம்ம ஐடியல் ஸ்பீடை நம்ம உள்ளே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி அதை நம்ம ஒன்று காட்டி கொடுப்போம். இந்த ஏர் ஃபில்டரை கூட ஒன்று காட்டிட்டு போமே. இதில் வந்து இது நமக்கு வந்து இந்த இடம் இந்த லெவல் இது குறையும் போது இது அடைஞ்சிருக்கிறது தெரியும். அந்த ரெட் கலர் இதில் வந்து கலர் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. ஃபுல்லாக வந்துன்னா ஃபில்டர் பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதில் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. ஐடியல் ஸ்பீடை பார்ப்போம். சிங்கிள் கீ தான். இப்போ சிங்கிள் கீ தான் புது லாக் கிட். அதனால தான் இந்த டாட்டா லோகோ புதிய லோகோ வந்திருக்கு. புது லாக் கிட் ஆனதுனால நம்ம ஹீட்டு கட்டாகி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஹீட்டு கட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்த வெஹிக்கிள் 1000 RPMல இருக்குது. இப்போ நம்ம 1000 கொஞ்சம் ஆக்சிலேட் கொடுத்துட்டு இந்த இங்கே ஒரு நாப் இருக்குது. இப்போ 1500 அப்படியே ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு ரன்னிங்கில் யூஸ் ஆகுமா? ரன்னிங்கில் யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இதை ரிலீஸ் ஆப்ஷன் கிடையாது. இதில் ரிலீஸ் ஆப்ஷன் இருந்தால் இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரைமரி, இது எதுக்காக யூஸ் ஆகும்? இனிஷியலி ஐடில் கம்மியாக ஹில்ஸ்ல எல்லாம் ஏறும்போது யூஸ் ஆகும். இந்த ஏசி போட்டு விட்டுருந்தோம்னா ஏசிக்கு அது ஒரு ஆக்சுவேட்டர் மெக்கானிசம் வருது.
ஐடியில் ஏசி போட்டு விட்டு தான் இதை ஏற்றி விட்டுருக்கலாம். விட்டுறலாம். இல்லை ஐடியில் ஏசிக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஐடியில் மெக்கானிசம் வருது, இதில் அது ஒர்க்கிங் கிடையாது. இப்போ நம்ம வேணா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டர்போ இன்ஜினோட காஷன் இருக்கு பாருங்க. இன்னைக்குள்ள கார்ஸில் நம்ம இதை எழுதியிருக்காது என்னாலும் ரன் என்ஜின் லோ ஐடில் ஸ்பீட் ஃபார் அட்லீஸ்ட் 1 minute ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஆல்சோ பிஃபோர் ஸ்டாப்பிங். நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம எங்கே டர்போ நிப்பாட்டினாலும் நாங்கள் இப்போ போயிட்டே இருப்போம். ஒரு ஹோட்டல் பார்த்து நிறுத்தினாலும் யார் டிரைவ் பண்ணுறதோ அவர் 1 minute கழிச்சு தான் என்ஜின் ஆஃப் பண்ணணும். ஆமாம், இது அன்னைக்கு அது எல்லாம் டர்போ வெஹிக்கிளில் இந்த ஸ்டிக்கர் அப்படியே வந்துட்டு. நம்ம கார்ஸில் வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, பேனராமிக் இருக்குதுன்னு என்ன இல்லாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்குள்ள கார்ஸில் இல்லாத ஒரு விஷயம் அன்னைக்கு இருப்பது. அதை காட்டுங்க. இதில் பாருங்கள் ஒரு லைட் இருக்குது. நம்ம இன்னைக்கு மொபைல்லையோ இல்லை டார்ச்சை வச்சு தான் அன்னைக்கு வந்து என்ஜின் ரூமில் லைட் வேணும்னா பார்க்கணும். இது அன்னைக்கு ஓய்யாவே சும்மாலே இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மாலே இருக்கு. அம்பாசிடர்லாம் ஆல்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்டாவது வைக்கிறது இந்த பக்கம். ஆமா, இதுல வந்து அது ஒரு ரவுண்டு இந்த டூம் மாதிரி ஷேப்ல வச்சிருப்பாங்க. அது ஒரு ஷேப்ல இருக்கு. அந்த ஸ்கொயர் மாதிரி அந்த போர்ஷனே அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 போல்ட் போட்டு அப்படி ஓரளவுக்கு நைட்டு தேவையான வெளிச்சம் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி சியரா ரீஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணா மனு பிரதர் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்க கண்டிப்பா பாருங்க பிரதர். நம்ம மோட்டோஃபார்ம் யாராவது கேட்டாங்கன்னா இந்த பார்ட்ஸ் சோர்சிங் ஹெல்ப் பண்ணலாம். மேக்ஸிமம் கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் கிடைச்சாலும் இப்போ நிறைய ரேட் கேட்பாங்க. இப்போ நம்மளுக்கு 200 rupees உள்ள பார்ட்ஸுக்கு 2000 கேட்பாங்க. அதுதான் இதில் இருக்கிற பெரிய சேலஞ்ச். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் ரொம்ப டைட் ஸ்கெடியூல் இப்போ லீவுக்கு வந்துருக்கீங்க. அதுக்கிடையில் வந்து நம்ம நேட்டை பிளான் பண்ணால் மழை பெஞ்சு போச்சு. இந்த வண்டிக்கு அப்படியே ராசி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 2 வாரம் அப்புறம் மழையிலே தான் எடுத்தோம். மழையானாலும் பரவாயில்லன்னு எடுத்தோம். அதே மாதிரி நேட்டை அதே மாதிரி இதே இடத்துக்கு வந்தால் மழை பெஞ்சது. இன்னைக்கு எடுத்தோம். நம்ம சியரா வந்து ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம என்ஜின் ரூம்லேயே பார்த்தோம் டீசலோட சின்ன ரம்பிள், ஒரு கிளாட்டர். ஆனால் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை, ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர்பேக்ஸ் மாடல்ஸ், இந்த மாதிரி கிளாஸ் நிறைய டிஎல்ஓஸ் இருக்கிறதுல சீட் பெல்ட்ஸ் போட்டால் சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஆனால் இதில் வந்து ரியரில் சீட் பெல்ட் கிடையாது, நியூஜன் கார்ஸில் மட்டும்தான் இருக்குது. ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போங்க. இந்த மாதிரி பழைய ஐகானிக் கார்ஸ் ஓட்டும் போது முதல்ல நீங்கள் வந்து அதோட பிரேக்கை செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்குள்ள நியூஜன் வெஹிக்கிள் மாதிரி இருக்காது நம்ம டிரைவ். நம்ம ஒரு சின்ன ஸ்பின் எடுக்கலாம். ஏன்னா வந்து அன்னைக்குள்ள கார்ஸ் வந்து எப்படி இருந்துன்னு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ஸ்டியரிங் வந்து இன்னைக்குள்ள கார்ஸோட சைஸ் பார்க்கும்போது ரொம்ப பெருசு. டர்போ ஒரு 2000 RPMக்கு மேலே டர்போட ஒரு சப்போர்ட் தெரியுது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவர் விண்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. அது அந்த ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர். நான் முதல்ல டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பிரேக்ஸ் வந்து நம்ம நியூஜன் பிரேக் மாதிரியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பெடல் கேட்கும். அதனால் வந்து அன்றைக்கெல்லாம் பம்ப் பண்ணி பிரேக் பண்ணுற ஒரு கான்செப்ட். அதனால் பிரேக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி தான் வந்து டிரைவ் பண்ணணும். கியர்ஸ் வந்து கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அது இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. சரி, எல்லாம் ஒரு நொஸ்டாலஜியா தான். நான் வந்து ஸ்கூலில் படிக்கிற காலகட்டத்தில் என்னுடைய ப்ரைமரி ஸ்கூலிங் டைமில் வந்து ஒரு அந்த ஏரியாவில் ஒருத்தர்கிட்ட ஒரு சியரா இருந்தது. அன்றைக்கி க்ரீன் டிண்டெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. இங்கே ஃப்ரெண்டில் ஃபுல்லாக இந்த புலியோட தோல் மாதிரியே ஒரு ஃபர் எல்லாம் வச்சு பழைய பீப்புளுக்கு, பழைய மோட்டோஃபார்முக்கு இதெல்லாம் ஞாபகம். இப்போ என்னோட ஏஜுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கார்ஸ் அன்னைக்கு டெக்கரேட் பண்ணுறது அப்படி இருக்கும். அப்புறம் எங்கள் அப்பாவுடைய ஒரு கிளைண்ட் வந்து அவரை பார்க்க வரும்போது இந்த சியராவில் வருவார். அன்றைக்கி சியரா வச்சுருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பீப்புள். நான் சியராவில் அவர் வந்திருக்கான்னு சொன்னாலே நான் வெளியே வந்து இந்த காரை சுற்றி பார்த்துட்ருப்பேன். அது ஒரு விஷயம். அப்புறம் மிஸ்டர் விஜயகாந்தோட ஒரு மூவியில் வந்து அவர் ரொம்ப ஸ்டைலிஷாக ஃப்ரெண்டில், அது மூவியோட நெய்ம் எனக்கு மறந்தது, ஒரு ORVM எல்லாம் ஃப்ரேமில் வச்சு இந்த பஸ்ஸில் இருக்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாரு. அதே மாதிரி சரத்குமாரோட ஒரு மூவியில் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் சியராக்கு இருந்த ஒரு பெரிய வேல்யூவை வந்து பில்டு பண்ணது. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, பானட் நல்லா தெரியுது. இன்ஃபேக்ட் பானட் நல்ல லோவாக தெரியுது, அவ்வளோ டீட்டெயிலாக தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பார்க்க முடியும். ஓவரால் ஒரு நஸ்டாலஜிக் ஃபீல். டேனி பின்னாடி எப்படி இருக்கு? கம்ஃபர்டபுள் தான். அன்னைக்கு அது ஃபைலிங் சஸ்பென்ஷன், பிளேட் கிடையாது, காயில் தான், ஃப்ரண்ட்லேயும் காயில் தான், டபுள் விஷ் போன், ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங்.
இப்போ ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரேட்டிலெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், வயசாச்சு இல்லையா, ஆனாலும் அதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதுல தான் அந்த பேஷன் இருக்குது. இப்போ நம்ம சியராக்கு இப்போ ரீசனாக நல்ல ஹைப் இருக்குது. ஏன்னா 2020 ஆட்டோ எக்ஸ்போவில் ஒரு மாடல் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் 23 இருந்து 25 பார்த்தோன்னா ஈவியாகவும் ஐஸாகவும் வச்சுருந்தாங்க. 25 எண்டில் வந்து ஈவி முதல்ல லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் ஐஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிசைனில் நிறைய பேருக்கு வந்து ஒரிஜினல் சியராவை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்த ரீசன் என்னென்னா, இதுதான் சியரா, இந்த மாதிரி விண்ட்ஷீல்டு இப்படி இருந்தால் தான் அந்த ஒரு ஃபீல், அந்த ஐகானிக்கான அந்த சில் அவுட் நமக்கு வேணும். அதில் டாடா மோட்டார்ஸோட டிசைனர்ஸ் நினச்சாங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ அவங்க பண்ணியிருக்கிற டிசைனை டோர் மாதிரி பண்ணாமல் இந்த பி பில்லரை இப்படி டிசைன் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு ட்ராக் போட்டு நீங்கள் கார்னிவல் எல்லாம் பார்க்குறது மாதிரி ஒரு ஸ்லைடர் போட்டாங்கன்னா இந்த டிசைன் அப்படி இருக்கும். இந்த ஸ்டைல் வந்து மிஸ் அவுட் ஆகாது. ஏன்னா உள்ள ரியரில் ஏசி ஆகட்டும் அதெல்லாம் வைக்கும்போது செட் ஆயிரும். பேனரோமிக் கொடுக்க வேண்டாம், பேனரோமிக் இல்லாமல் ஃபிக்ஸடாக வந்து ரூஃபை வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கூட ஸ்பேர் வீலும் அந்த ரியரில் இல்லாதனால ரியர் ஒரு மாதிரி மொட்டையாக இருந்தது மாதிரி இருந்தது. ஸ்பேர் வீலை ரியரில் மவுண்ட் பண்ணாங்கன்னா இதே மாதிரி 2 வைப்பர் கான்செப்ட் கூட எல்லாம் அது வந்து ஐகானிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது இந்தியாவில் இன்றைக்கி இதுக்கு கிரேஸ் குறையில. நாங்கள் இன்றைக்கி இதை சுற்றும்போது ஒவ்வொருத்தரும் இதை பார்த்துக்கிட்டு தான் போனாங்க. இது ஒரு வெல் மெயின்டைன்டு வெஹிக்கிள். ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ கஷ்டம், அவர் எவ்வளோ பெயிண்ட் டேக்கிங்காக இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம அந்த ஸ்டோரி பார்த்தோம். இந்த வெஹிக்கிளினை கண்டென்ட் கொடுத்ததுக்கு நம்ம மோட்டோஃபேம் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். கூட ஒரு விஷயம் கூட நான் சொல்லுவேன், இது மாதிரி ஐகானிக் கார்ஸ் நம்ம இது வரைக்கும் பண்ணாதது நீங்கள் வெல் மெயின்டைன் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். டிரைவ் ரெஸ்பான்ஸ்.